ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம லாபம் அல்லது நட்ட சதவீத கணக்குகள் அப்படிங்கிற இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது மேக்ஸில் இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சியில் மொத்தம் 25 மதிப்பெண்களில் இதிலிருந்து மட்டுமே 2 அல்லது 3 மதிப்பெண் கேட்குறாங்க. தற்போது மாற்றப்பட்டுள்ள நியூ சிலபஸ் படியும் பார்த்தோம்னா மொத்தம் 15 கேள்விகளில் இதிலிருந்து மட்டும் 2 கேள்விகள் கன்ஃபார்ம் கேட்டுருவாங்க. அதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேணாம். இந்த 2 கேள்விகளும் ஈஸியாக தான் இருக்கும். அதில் நம்ம எவ்வளோ அளவுக்கு இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறோமோ, மனப்பாடம் பண்ண தேவையில்ல, கான்செப்ட் புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோ அளவுக்கு அந்த கணக்கை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுடைய சால்வ் பண்ணுற கெப்பாசிட்டியும் உயரும் அப்படின்னு சொல்லி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதை நிறையா மொத்தம் 40 விதமான ப்ராப்ளம் தான் இருக்குது. 40லேயுமே ஒவ்வொன்றிலையும் 2 கொஸ்டின் ஒரே மாதிரி மாடல். ஏன்னா அதுமாரி கொடுத்தா தான் நீங்கள் கரெக்டாக போடுவீங்கிட்டு. 2 கொஸ்டின் ஒரு மாதிரி மாடல். நீங்கள் ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணணும். நான் ஒரு கொஸ்டினை சொல்லிடுவேன். அப்படி தான் பார்க்கணும். ஒவ்வொரு இதுலேயும் 2 கொஸ்டினாக பார்த்துருவோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் லாபம் அல்லது நஷ்டம் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அந்தந்த வீடியோவில் அதை பார்த்துக்கலாம். முதல்ல எக்ஸ் சதவீதம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா எக்ஸ் டிவைடட் பை 100 அப்படின்னு எழுதணும். இன்னொன்று ப்ராஃபிட் அப்படின்னா லாபம் அப்படின்னு அர்த்தம், லாஸ் அப்படின்னா நஷ்டம் அப்படின்னு அர்த்தம். நேர்மாறல் எதிர்மாறல் அப்படிங்கிற இது முக்கியம். நேர்மாறல் இது நாம் யூஸ் பண்ண போகிற ஒரு மெத்தட். நேர்மாறல் அப்படின்னா குறுக்கு பெருக்கல் பண்ணணும், எதிர்மாறல் அப்படின்னா நேர் பெருக்கல் பண்ணணும். இதை ஞாபகம் வச்சிங்க. அடுத்ததாக குறித்த விலை அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ், அடக்க விலை அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ், விற்பனை விலை அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ். இது தெரிஞ்சால் போதுமானது. இதை ஒவ்வொரு சம்மாக பார்த்துட்டு வரலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கணக்கு 600இன் எக்ஸ் சதவீதம் என்பது 450 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. இது ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். ஆனால் இதை நம்ம போடுறதுல தான் இருக்குது. முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். 600 எழுதிக்கணும். எக்ஸ் சதவீதம் அப்படின்னா இன்ட்டு பெருக்கல் போட்டு எக்ஸு போட்டு சதவீதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ இந்த சதவீதத்தை இங்கே போட்டுக்கணும். இது என்பது 450 எனில் ஈக்குவல் டு 450 அப்படின்னு எழுதிக்கணும். இதுதான் இந்த எக்ஸ் சதவீதத்தை முன்னதான பார்த்தோம். இதில் எக்ஸ் சதவீதம் அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்? எக்ஸ் டிவைடட் பை 100 அப்படின்னு எழுதலாமா? அப்போ 600 எக்ஸு டிவைடட் பை 100 இப்படி எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 450. இப்போ இதை அடிக்கலாம். எப்படின்னு பாருங்கள். 100ல் 600 போட்டுச்சுன்னா மீதி 6 இருக்கும். 100 600 நீங்கள் அப்படி கூட அடிக்க தேவையில்ல. 2 0வை கேன்சல் பண்ணிவிட்டால் மீதி 6x இஸ் ஈக்குவல் டு 450. இங்கே இந்த 6x அப்படிங்கிறது 6 பெருக்கல் எக்ஸாக இருக்குது. இந்த 6 பெருக்கல் எக்ஸு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போச்சுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 450. இந்த 6 இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கலாக இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறும். 6 அப்படின்னு கிடைக்கும். இதை நாம் வகுத்தல் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். 450 6ஆல் வகுத்தோம்னா 5 35 6 7 42 7 42 7 42னா மீதி 3 இருக்கும். அப்போ 5 30. இதோட வேல்யூ 75 இருக்குல்ல, அதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்ததும் இதேமாரி தான். ஒரு வேர்டை நீங்கள் எடுத்து எழுதணும். எக்ஸ் எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்குது எனில் அந்த எண்ணை காண்க. ஒரு எண்ணின் மதிப்பை ஒரு எண்ணு அப்படின்னு கொடுத்துட்டாவே நீங்கள் அந்த எண்ணை எக்ஸு அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஒரு எண்ணுன்னு கொடுத்துட்டா அந்த எண்ணை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதோட மதிப்பை 25% குறைத்தால் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ எக்ஸோட மதிப்பை மைனஸ் குறைத்தால் அப்படின்னா மைனஸா, மதிப்பை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ அந்த எண்ணு அதோட மதிப்பை 25%, அதுதான் குறைத்தால் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி மைனஸ் போட்டோம். இதை குறைத்தா நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 120 கிடைக்குது. இதை நீங்கள் எடுத்து எழுதிட்டாவே உங்களுக்கு சம்மே ஓவர் அப்படின்னு வச்சுக்கலாம். இதை நீங்கள் கொண்டு வரத்துக்கு தான் நீங்கள் ஒவ்வொன்றையுமே பார்க்கணும்.
அப்போ இது எப்படி எழுதலாம்? எக்ஸின் மதிப்பை 25% அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ எக்ஸு இன்ட்டு 25%, நம்ம என்ன பண்ணணும்? டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 120. இங்கே மைனஸில் இருக்குது. பெருக்கலாக இருந்தால் நம்ம இதை ஹோலாக எடுத்துக்கலாம். மைனஸில் இருக்கிறதுனால இதை நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். அப்போ 100 எக்ஸு மைனஸ் 25 எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 120 டிவைடட் பை இந்த 100 மொத்தமாக எடுத்துட்டோமா? அப்போ 100ன்னு வந்துடும். இப்போ இந்த 100 எக்ஸ்லேருந்து 25 எக்ஸ் போயிடுச்சா, மீதி 75 எக்ஸ் அப்படின்னு இருக்கும். டிவைடட் பை 100 இங்கே வகுத்தலாக இருக்குது. இந்த பக்கம் போச்சுன்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போச்சுன்னா அது பெருக்கலாக மாறும். அப்போ என்ன வரும்? 12,000 அப்படின்னு வரும். இல்லையா, நீங்கள் இங்கேயே அடிச்சிக்கிங்க. 75 டிவைடட் பை 100ன்னு இருக்கா? 75 டிவைடட் பை 100 அப்படின்னு இருக்கா? இதை நீங்கள் அடிச்சிங்கன்னா இதை அப்படியே அடிக்கலாம். எப்படி அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது 3 25 75 4 25 100 அப்படின்னு அடிக்கலாம். இதை இங்கே கொண்டுட்டு போயிட்டு ஈஸியாக பெருக்கலாம். ஆனால் இப்படி அடிங்க. 1 3 3 4 3 12 அப்படின்னு அடிக்கலாம். 40. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40 இன்ட்டு இங்கே இருக்க 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கலாக மாறிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 160 தான் ஆன்சர். இந்த ஆப்ஷன் சியில் பாருங்கள், ஆப்ஷன் 3ல் பாருங்கள் இருக்குது, அதுதான் ஆன்சர். அடுத்தது போகலாம். இப்போ தான் நம்ம உண்மையான சம்முக்குள்ளேயே வந்திருக்கோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துக்குங்க. முதல்ல ஒரு கடைக்காரன் தனது வாடிக்கையாளர்களுக்கு 10% தள்ளுபடி தந்து 20% லாபம் அடைகிறார். பொருளின் உண்மையான விலை ரூ 450 எனில் அந்த பொருளின் குறித்த விலையை காண்க. நான் குறித்த விலை அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்? அது மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ் அது ஏற்கனவே பாருங்கள். குறித்த விலை அப்படின்னா நான் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் அதை சொன்னேன்னா, குறித்த விலைனா மார்க்கெட் ப்ரைஸ், அதை நம்ம எம்பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அது எவ்வளவு அப்படிங்கிறது தான் இங்கே நாம் கண்டுபிடிக்க வேண்டியது. புரியுதா? இப்போ இந்த மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆடி மாதம்லாம் பார்த்துக்கிங்களா, ஆடியில் மெகா தள்ளுபடி, ஏசி ஃப்ரிட்ஜு குறைந்த விலையில் வாங்கிடலாம் வாங்க அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும். அதை எப்படி அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கங்க. முதல்ல அவங்க ஒரு 100 ரூபா இருக்குது அப்படின்னா, அவங்க இதிலேருந்து நீங்கள் 100 ரூபா இருக்குது அப்படின்னா இந்த 100 ரூபாயிலேருந்து அவங்க தள்ளுபடி போட மாட்டாங்க. இதை ஒரு 50 ரூபா இல்லது 50 ரூபா ஏற்றி 150 அப்படின்னு விலையை வச்சு இதிலேருந்து ஒரு தள்ளுபடி போடுவாங்க. அந்த தள்ளுபடி விலையை படி பார்த்தோம்னா அது 120 ரூபா இருக்கும். ஏற்கனவே அதோட பொருளோட விலை 100 ரூபா தான். ஆனால் இப்போ நாம் வாங்கும்போது அது 120 ரூபா. இதில் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னா எது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 150 ரூபா தான் மார்க்கெட் ப்ரைஸ். அதாவது நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க போகிறீங்க, அதோட உண்மையான விலையே 100 ரூபா தான். ஆனால் நீங்கள் மெகா ஆடி தள்ளுபடி அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரிட்ஜை வாங்குறீங்க அப்படின்னா 150 ரூபா. 150 ரூபாய்க்கு யாரும் ஃப்ரிட்ஜு தர மாட்டாங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கோசரம் தான். 150 ரூபா. இந்த 150 ரூபா அப்படிங்கிறது தான் மார்க்கெட் ப்ரைஸ். இது உங்களுக்கு அடக்க விலை அப்படின்னு சொல்லப்படுற காஸ்ட் ப்ரைஸ். இது அடக்க விலைன்னு சொல்லப்படுற காஸ்ட் ப்ரைஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பொருளோட உண்மை விலை கொடுத்துட்டாங்க. உண்மை விலை அப்படின்னா நீங்கள் இதை காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். உண்மை விலை அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். இதில் அவங்க 10% தள்ளுபடி தந்தும் 20% லாபம் அடைகிறார் அப்படின்னா நீங்கள் இதை எப்படி போடணும் அப்படின்னா, 2 வழிகளில் இதை போடலாம். எப்படி அப்படின்னா, ஆப்ஷன் மெத்தடை வச்சும் போடலாம். ஆனால் இந்த ஆப்ஷன் மெத்தடை வச்சு போட்டோம்னா உங்களுக்கு 1 நிமிடம் அல்லது 3 நிமிடம் பிடிக்க வேண்டிய ஒரு சம்மு உங்களுக்கு 5 நிமிடம் அல்லது
8 நிமிடம் வந்து பிடிச்சிரும், கன்ஃபார்ம் பிடிச்சிரும். 1 நிமிடம் 2 நிமிடம் பிடிக்க வேண்டியது 5 நிமிடம் 8 நிமிடம் பிடிச்சிரும். அதனால் நீங்கள் ஒரு ஃபார்முலா சொல்கிறேன், ஞாபகம் வச்சுங்க. எம்பி அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் தான் இங்கே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை எழுதிட்டு 100 ரூபாயிலிருந்து அவர் ப்ராஃபிட்டுக்கோசரம் உயர்த்தின சதவீதத்தை எழுதிக்கணும். எவ்வளவு சதவீதம்? 20% தள்ளுபடி தந்தார், லாபம் அடையிறதுக்கான இது. ஆனால் அவர் தள்ளுபடி தந்தது 10% தான். அப்போ 100லேருந்து -10% நீங்கள் போட்டுக்கணும். இது நட்டத்தை கீழே போட்டுக்கணும். லாபம் அதாவது நட்டம் அல்லது தள்ளுபடியை கீழே போட்டுக்கணும். லாபத்தை மேலே போட்டுக்கணும். இது கூட நம்ம காஸ்ட் ப்ரைஸ் அதாவது உண்மை விலையை மல்டிப்ளை பண்ணனா ஆன்சர் கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான். இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதுமானது. அப்போ இதை எடுத்து எழுதணும்னா 120 டிவைடட் பை 100ல் 10 போச்சுன்னா 90 × 450. இதை நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். 4 3 12 3 9 1 3 3 இங்கே 15 3 45. அப்போ 4 × 150 அப்படின்னு போட்டோம்னா 600 விடும். இதுதான் ஆன்சர். இதோட இந்த 3 சம்மோடையே நிறுத்திக்கலாம். அடுத்த வீடியோவில் இன்னும் பார்க்கலாம். நன்றி.